நிறைய பேருக்கு பருப்பு சாப்பிட்டா ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பருப்பை வெறுமனே கொதிக்க வச்சிங்கன்னா மேலே நுர மாதிரி வரும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிங்க. நான் வந்து ஊற வச்ச பருப்பில் 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு பச்சை மிளகா 2, வெங்காயம், தக்காளி, பூண்டு ஒரு 8லேருந்து 10 பல், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது சுண்டக்காய் பப்பு. ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷு சுண்டைக்காயில் பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட வயிறு சம்மந்தமான பிரச்சனை, புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணும். ரொம்ப நாள் வெளியில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு நாள் இதை சாப்பிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். கல்லுப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு நெய் ஊற்றி தாளிப்பு கொடுத்துட்டு ஒரு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். சூடு சாதத்தில் அப்பா அது வேகும் போதே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வயிறு சம்மந்தமாக பிரச்சனை இருக்கவங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறவங்க இதை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது.